கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு அதிகாலையில் வந்து காத்திருக்கின்ற நன்மை தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம், யாருக்கும் உதவாத பாத்திரம், எல்லோராலும் வெறுக்கப்படுகின்ற பாத்திரம், அனைவராலும் ஒதுக்கப்படுகிற பாத்திரம். இன்று மனமுடைந்து நிற்கிறாயோ, மனசோர்வோடு நிற்கிறாயோ, என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, இதோ என் அன்பு உன்னை திடப்படுத்துவதாக. என் அன்பு உன்னை திடப்படுத்தும். ஓசையா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆதலால் இஸ்ரவேலே, உன் கடவுளிடம் திரும்பி வா, இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி, எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. ஆமென். ஆமென். எப்போது உன் கடவுளை நம்பி காத்திரு, அவருடைய அன்பு உன்னை திடப்படுத்தும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உன் கடவுளிடம் திரும்பி வா. இதோ அதிகாலையில் திரும்பி வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், பரிந்துரையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, என் மகளே, என் அன்பு உன்னை திடப்படுத்தும். ஓசையா 11:4 சொல்வதை போல, ஆமென், பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். ஆமென். ஆமென். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து இரக்கத்தையும் நீதியையும் கடைப்பிடி, எப்பொழுது உன் கடவுளை நம்பி காத்திரு, என் அன்பு உன்னை திடப்படுத்தும் என்ற ஆண்டவரின் வார்த்தையினால் நிரப்பி, பரிவு என்னும் கட்டுகளால் நம்மை பிணைத்து அன்பு கயிறுகளால் நம்மை கட்டி நடத்தி வந்த தேவன், என் அன்பு உன்னை திடப்படுத்தும். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை நான் அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து, உணவூற்றினேன்.
என் அன்பு உன்னை திடப்படுத்துவதாக. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிறைவானது, தெய்வத்தின் அன்பு குறையாதது, தெய்வத்தின் அன்பு மேலானது, தெய்வத்தின் அன்பு நிலையானது. என் அன்பு உன்னை திடப்படுத்தும். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எனவே என் சிறு குழந்தையே, நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன். சில காலமாக நீ எனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வருகிறாய். உன் இதயத்தில் இந்த நினைவு பதிந்திருக்கட்டும். என் அன்பு உன்னை திடப்படுத்தும். நீ வழி தவறியதாக நினைக்காதே. ஜெபி. உனக்கு இதை வெளிப்படுத்தியது பரிசுத்த ஆவியானவராகிய நாமே. என் அன்பு குழந்தாய், நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த ஜெபங்களையும் இறை வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாளும் ஊனும் உயிரும் உருக கலந்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாம் வெளிப்படும் வரை என் குழந்தாய் பொறுமையாய் காத்திரு. விசுவாசத்துடன் ஜெபி. என் பாதத்தருகில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று ஜெபி. அப்போது நீ சமாதானத்துடன் இருப்பாய். உன் பிரமாணிக்கத்திற்காக நன்றி. என் குழந்தையே, நான் செய்வது அனைத்தும் விரைவில் நடப்பதை காண நீ எவ்வளவு ஆவலாய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. என் அன்பு உன்னை திடப்படுத்தும். ஓசையா 11:8 சொல்லுகிறது. ஆமென். ஆமென். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செபோமைக்கு செய்தது போல் உனக்கு செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஆமேன். என் இரக்கம் பொங்கி வழி. என் இரக்கம். என் அன்பு உன்னை திடப்படுத்தும் பொழுது என்னுடைய இரக்கம் உனக்கு பொங்கி வழியும் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? எப்படி நான் உன்னை கை நெகிழ்வேன்? உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? என் அன்பு குழந்தை அல்லவா? என் அருமை மகள் அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் என்னுடைய இரக்கம் உன் மீது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓசையா 12:9 சொல்வதைப் போல ஓசையா 12 எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். விழா நாள்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன். ஆமேன். ஆமேன். உன் அடிமை வாழ்க்கையிலிருந்து, உன் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இந்நாள் வரை உன் கடவுளாகிய ஆண்டவர் விழா நாட்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்ய போகிறார். என் அன்பு உன்னை திடப்படுத்தும். வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், விழா நாட்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன் என்ற நம்முடைய இந்த பரிசுத்த வார்த்தைக்காய்
நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய அன்பை ருசிக்க, ருசித்து ஊனும் உயிரும் உருக கலந்து அதை நாங்கள் அனுபவிக்க இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இறைவார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. என் அன்பு உன்னை திடப்படுத்துவதாக என்ற வார்த்தைக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பியதற்காய் நன்றி. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.